கிரண் ரிஜிஜுவா இருக்கட்டும் அல்லது அமித்ஷாவா இருக்கட்டும் சரளமா போய் சொல்லியிருக்காங்க. இது வந்து நாங்க மத விவகாரத்துல தலையிடவே இல்லை, இது வந்து ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான், மத விஷயத்துக்குள்ள நாங்க தலையிடவே இல்லை, இது வந்து ஒரு பச்சை பொய். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 4 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள் மட்டும் 11 லட்சம் ஏக்கருக்கு மேல. இப்ப கிரண் ரிஜிஜு கொடுத்துருக்க கணக்குப்படியே ஒரு 9.4 9.5 லேக் ஏக்கர்ஸ் தான் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இந்தியா பூரா. ஒரு இந்து என்ற முறையில் நான் ஒரு இஸ்லாமிய தோழர்களுக்கு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி ஒன்று கொடுக்க நான் விரும்புறேன் அப்படின்னா என் ரைட்டை பறிப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒரு இஸ்லாமியர் இந்துவுக்கு உதவுவதற்கோ ஒரு இந்து இஸ்லாமியருக்கு உதவுவதையோ தடுப்பதற்கு அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் முஸ்லீம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாமிய சட்டத்தில் இல்லை, நீ புதுசா ஒன்று கொண்டு வர. இவங்க 44 திருத்தங்கள் கொடுத்தாங்க. இந்த 44 திருத்தங்களும் ரிஜெக்டட். ஒன்னு கூட ஏற்றுக்கொள்ள. நான் வந்து உங்க கருத்தை மறுத்து ஒன்று சொல்லும் போது அதை ஏன் ஏற்க இயலாது, உங்க கருத்து ஏன் நியாயமானது என்று நீங்க விளக்கி சொன்னாதான் இதுக்கு பேர் வந்து டயலாக். நான் சொன்னது தான், நாங்க 10 பேர் நீங்க 5 பேர், அதனால நாங்க சொல்றதுதான் சட்டம் அப்படின்னா இந்த விவாதம் என்பதற்கே பொருள் இல்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் வக்ஃப் திருத்த மசோதா 2 அவைகளிலும் நிறைவேறி இருக்கிறது. நிறைவேற்றப்பட்ட விதம் பற்றி நம்ம தனியாகவே பேசலாம். அதை தாண்டி எல்லாரும் அந்த வக்ஃப் மசோதா இதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட வேண்டும், அதில் பல்வேறு திருத்தங்கள் முன்மொழியப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்ததன் அடிப்படையில் ஜேபிசிக்கு அனுப்பப்பட்டது. ஜேபிசி அதை பற்றி விவாதித்தது. ஜேபிசி விவாதித்ததற்கு பிறகு முன்னர் இருந்த அந்த வெர்ஷனுக்கும் இப்போ நிறைவேற்றப்பட்ட மசோதாவில் இருக்கக்கூடிய வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? இந்த ஜேபிசிக்கு அனுப்புறது அப்படின்றது பொதுவாக சட்டங்கள் எல்லாத்தையுமே அனுப்புறது இருந்தது. இப்போ அது வந்து இப்போ இதுவரைக்கும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 5 விழுக்காடு கூட ஜேபிசிக்கு வந்து போகிறது இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சட்டத்தை ரொம்ப ஜனநாயகமாக இருக்கிறதாக காட்டிக்கொள்வதற்காகவே அதை ஜேபிசிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஜேபிசி எப்படி நடந்தது என்பதை பற்றி திமுக சார்பில் ஜேபிசி உறுப்பினரான ஆராசா வந்து ப்ரெஸ் மீட் வச்சே வந்து பேசியிருக்கிறாரு. ஜேபிசியில் மெஜாரிட்டி வந்து பிஜேபி 2 பேரும் திருத்தங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க 11 திருத்தங்கள், இவங்க 44 திருத்தங்கள் கொடுத்தாங்க. இந்த 44 திருத்தங்களும் ரிஜெக்டட். ஒன்று கூட ஏற்றுக்கொள்ளலை என்பது மட்டுமல்ல, ஜேபிசி ரிப்போர்ட் வந்து நாடாளுமன்றத்துக்கு வைக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா என்னென்ன திருத்தம் கொடுத்துருக்காங்க, மெஜாரிட்டி ஆர் மைனாரிட்டி இது கொடுத்துருக்குறாங்க என்ற முழுமையான விவரங்களை நாடாளுமன்றத்துக்கு வைக்கணும். அப்படி வைக்காமல் நாங்கள் கொடுத்த திருத்தங்களையே தணிக்கை செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவைத்தலைவர் முன்னாலே அவர் வந்து வச்சாரு. பிரஸ் மீட்லயும் வந்து பேசினாரு. ஆமா, அப்ப இதுதான் வந்து இந்த ஜேபிசியினுடைய யோக்கியதை. வரலாற்றிலே இல்லாத வகையில் ஜேபிசிக்கு நடுவுல ஜேபிசி உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் நடைபெற்றது. பொய்யான குற்றச்சாட்டுகள் உடைச்சாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. சரி, இப்ப நாடாளுமன்றத்துக்கு வந்துருச்சு. நாடாளுமன்ற விவாதத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வெகு நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது, அதாவது ரொம்ப ஜனநாயகமா நடந்த மாதிரி தோற்றம் அளிப்பதற்காக அந்த விவாதத்தை வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு விவாதம் என்றால் அதன் பொருள் என்ன, டயலாக் என்பதன் பொருள் என்ன? உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு கருத்து இருக்கு. உங்க பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க, என் பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத விட்டுருவோம். நான் வந்து உங்க கருத்தை மறுத்து ஒன்று சொல்லும் போது அதை ஏன் ஏற்க இயலாது, உங்க கருத்து ஏன் நியாயமானது என்று நீங்க விளக்கி சொன்னாதான் இதுக்கு பேர் வந்து டயலாக். அப்படி எந்த விளக்கமும் சொல்லலை. நீங்க சொன்னது தான், நான் சொன்னது தான், நாங்க 10 பேர் நீங்க 5 பேர், அதனால நாங்க சொல்றதுதான் சட்டம் அப்படின்னா இந்த விவாதம் என்பதற்கே பொருள் இல்லை. இந்த மசோதா குறித்து எதிர்கட்சிகள் முன்வைத்த சந்தேகங்கள், கேள்விகள், இது எதற்கெல்லாம் முக்கியமான கேள்விகள் நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கல. அதுக்கு முன்னால அவங்க மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசிய கிரண் ரிஜிஜுவா இருக்கட்டும் அல்லது அமித்ஷாவா இருக்கட்டும் சரளமா பொய் சொல்லியிருக்காங்க. அந்த பொய்களே வந்து சில முக்கியமான பொய்கள் இருக்குது. ஒன்று, அமித்ஷா வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இது வந்து நாங்கள் மத விவகாரத்தில் தலையிடவே இல்லை, இது வந்து ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான், மத விஷயத்துக்குள்ள நாங்கள் தலையிடவே இல்லை, இது வந்து ஒரு பச்சை பொய், வக்ஃப்னா என்னன்றதே அவங்க வந்து டிஃபைன் பண்ணுறாங்க
அது பின்னால் நம்ம பார்ப்போம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மத விவகாரம், இட விவகாரம். இப்போ மசூதி ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, கபரிஸ்தான் ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ மசூதியில் நாங்கள் தலையிடலை, அடிமனையில் தான் தலையிடுறோம் அப்படின்றது தான் வக்ஃப் இந்த வக்ஃப் பில் பற்றி அமித்ஷா சொல்லக்கூடிய ரொம்ப நேர்மையான விளக்கம். அடுத்தது ரிஜிஜு என்ன சொல்றாரு, வக்ஃப் பை யூஸ். இத்தனை காலமாக ஒரு வக்ஃப் அப்படின்றது எப்படி இருந்திருக்குது கடந்த காலத்தில் சமூகங்கள் எல்லாமே, அது ஜாதிய சமூகமாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகமாக இருக்கட்டும், ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டின்னு இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் உள்ள ஒரு தனவந்தர் இல்லை யாரோ ஒருத்தர் மறைவுக்கு பிறகு மறுமைக்கு பயனளிக்கும்ன்ற முறையில் தான் இந்த ஈகை இருக்குது. ஒரு 10 ஏக்கர் அவருக்கு நிலம் இருக்குன்னாக்கா ஒரு 4 ஏக்கரை மஸ்ஜிதுக்கு எழுதி வைக்கிறேன் இல்லை அப்படின்னு அவர் எழுதி வைக்கிறாரு. அது யாருக்கு தெரியும்? அந்த மஸ்ஜித்தை நிர்வாகம் செய்யக்கூடிய கமிட்டிக்கும் அவருக்கும் அந்த ஊரில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் தெரியும். அப்படி தான் அது இருந்திருக்குது. அதுக்கு தனியாக ஒரு ஆவணம், பத்திரப்பதிவு இது எதுவும் தேவைப்படாத காலம்தான் இது காலம் வரைக்கும் இருந்தது. நமக்கு 1947 அதுக்கு பிறகு அரசமைப்பு சட்டம் இதெல்லாம் வந்த பிறகு தான் பத்திரப்பதிவு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அது வருது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கூட அது அப்படி அமல்படுத்தப்படலை. அதை நிர்வாகம் கண்காணிப்பு மட்டும்தான் செஞ்சாங்க, அவ்வளோதான் நடந்தது. அப்போ அந்த வக்ஃப் பை யூஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படிதான் பெரும்பாலான சொத்துக்கள் இருக்குது. சொல்லப்போனால் காங்கிரஸுடைய துணை தலைவர் அவையில் லோக்சபாவில் கோகோய் அவருடைய கூற்றுப்படி மொத்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில் 50% வக்ஃப் பை யூஸ் தான் அப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. அது கிரண் ரிஜிஜு என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அதுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பொய். அப்போ அதை பற்றி என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ அதை சேர்த்துருங்க, சட்டத்தில் அதை சேர்த்துருங்க. இது வரைக்கும் வக்ஃப் பை யூஸாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், இனிமேல் கொடுக்கறதுனாக்க பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க தெளிவா அப்படின்னா அதை சொல்லலை. இது ஒரு பொய்யான மேலோட்டமான ஒரு வாக்குறுதி. ரெண்டாவது பொய். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்பா நான் முஸ்லீமை வக்ஃப் போர்டில் சேர்க்குறீங்க? இப்போ கோயில் அறங்காவலர் குழுவில் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா? நீ அதுக்கு ஆராசனெல்லாம் கேட்டார். கோயிலில் எஸ்ஆர்என்சி சார்பாக ஒரு காலேஜ் நடக்குது, அந்த காலேஜில் ஒரு ஆசிரியராக போட்டது ஒரு முஸ்லீம் அப்பாயின் பண்ண உடனே எங்கள் பணத்தில் முஸ்லீமுக்கு எப்படி நீ வேலை கொடுப்ப அப்படின்னு கேட்டாங்க. வக்ஃபின் கீழ் நடைபெறுகிற பல இஸ்லாமிய கல்லூரிகள், கிறிஸ்தவ கல்லூரிகள் எல்லாத்துலேயும் இந்துக்கள் ஏகப்பட்ட பேர் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க, மாணவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க யாரும் இந்த கேள்வி கேட்கல. இப்போ இந்த மாதிரி கேள்வி எழுப்புனாங்க. நீ அறங்காவலர் குழுவில் அல்லது வக்ஃப் போர்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே நீ நான் முஸ்லீமை கொண்டு வரிய என்ன தேவை இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு அருமையான பதில் சொன்னார் அமித்ஷா. எங்களுக்கு அதில் மத விவகாரங்களில் தலையிடுவதெல்லாம் நோக்கம் இல்லை, முறைகேடு நடக்காமல் தடுக்கணும், அதுக்காக தான் 2 நான் முஸ்லீமை போடுறோம். அப்போது நீங்கள் இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, முஸ்லீமாக இருந்தாக்கா முறைகேடு நடக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, நான் முஸ்லீம் தான் நேர்மையானவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த லாஜிக்கை எல்லாருக்கும் பொருத்தணும். கிறிஸ்தவர்கள் மற்ற இந்துக்கள் இருக்காங்க, எஸ்ஆர்என்சி இருக்குன்னா அதில் ஒவ்வொரு கோயில் அறங்காவலர் குழுலையும் ஒரு கிறிஸ்தவனையும் முஸ்லீமையும் போடு, அப்போ தான் தப்பு நடக்காமல் இருக்கும் அப்படின்னு போடணும். அப்போ அப்படி ஒரு மோசமான ஒரு பொய்யை சொல்கிறார் விளக்கத்தை. அடுத்து கிரண் ரிஜிஜு 2 இமாலய பொய்களை அவிழ்த்து விட்டார். நாட்டிலேயே டிஃபென்ஸுக்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக வக்ஃப் தான் பெரிய லேண்ட் ஓனர். வழக்கமாக அவங்க சொல்றாரு. இதுல ஒரு துயரம் என்னன்னா, பல முஸ்லீம்கள் கூட இந்த பொய்யை நம்பிட்டு இருக்கிறாங்க. என்ன இது உண்மை இல்லை. இதை பத்தி நான் ஏற்கனவே பல நேர்காணல்ல தரவுகளோட சொல்லியிருக்கிறேன். அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 4 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள் மட்டும் 11 லட்சம் ஏக்கருக்கு மேல. இப்ப கிரண் ரிஜிஜு கொடுத்துருக்க கணக்குப்படியே ஒரு 9.4 9.5 லேக் ஏக்கர்ஸ் தான் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இந்தியா முழுவதும். இது நான் சொல்றது 4 ஸ்டேட்ல. கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் நிலவரைகளில் இருக்கிறது எவ்வளவுன்னே தெரியல. அது வால்ட் பி இன்னும் திறக்காமையே இருக்குது. திறக்கக்கூடாது, சர்ப்பதோஷம், திறந்தா நாடு அழிஞ்சிரும்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்குச்சு. எவ்வளோ இருக்கும்னா குத்து மதிப்பாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா $1 ட்ரில்லியன் இருக்கும்னு சொல்கிறாங்க. $1 ட்ரில்லியன் நிலவரையில். ஆமாம், நம்ம தமிழ்நாடை இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் $1 ட்ரில்லியன் $1 ட்ரில்லியன் ரிசர்வ் சைனாட்ட கூட கிடையாது, அமெரிக்காட்ட இல்லை, சைனாட்ட இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அதுவே 700-800 பில்லியன் தான். இது $1 ட்ரில்லியன் இல்லை, குறைச்சி பாதி கூட வச்சுக்கோங்க, 500 பில்லியனாக கூட இருக்கட்டும். அப்போ இவ்வளவு சொத்துக்கள் இருக்குது. அதுபோல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எண்ணற்ற சொத்துக்கள் இருக்குது. இந்த அப்படி இருக்கும்போது வக்ஃபுக்கு தான் 3வது பெரிய இது
அப்படின்றது ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறது, இது பச்சை பொய். இதுக்கு மேலே ஒன்று சொன்னார், அது இன்னும் மோசம். உட்காந்துருக்கிறமே இந்த பார்லிமெண்ட்டு இதே வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? அது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் போய் வக்ஃப் போர்டு, டெல்லி வக்ஃப் போர்டு அவர்கிட்ட வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி சொல்கிறாரு அவர், நான் 15 வருஷமாக இந்த போர்டில் மெம்பராக இருக்கிறேன், இது வரைக்கும் எங்கேயும் நாங்கள் கிளைம் பண்ணல, எந்த கோர்ட்லேயும் கேஸ் இல்லை, அது பச்சை பொய்ன்னு சொல்லிட்டாரு அவர் சொன்னது. அது மட்டும் இல்லை, யூபிஏ கவர்மெண்ட் 2013 போகிறதுக்கு முன்னால் ஒரு 123 ப்ராப்பர்ட்டியை வந்து கடைசி நேரத்தில் எழுதி வச்சுட்டாங்க, வக்ஃபுக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசினார். அது என்ன அப்படின்னு சொன்னால், நியூ டெல்லி என்ற தலைநகரம் உருவாக்குறது இருக்கு இல்லையா, அது வெள்ளைக்காரர்கள் உருவாக்குவதற்கு முன்னால் அது வந்து முகல் எம்பையர் தான் வந்து இருக்குது, பகதூர் ஷா தான் கடைசியாது. அப்போ ஒரு தலைநகரம் இஸ்லாமிய ஆட்சி சில நூற்றாண்டுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு நம்ம வந்து இந்தியாவினுடைய பெருநகரங்களில் பார்த்தா, பெருநகரங்களில் தான் சர்ச்சுக்கு ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு காரணம். அது மாதிரி நிறைய இடங்களை வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு. அப்போ முகலாயர் ஆட்சி இருந்தபோது அவங்களுடைய அதிகார மையங்கள்ல அப்படின்லாம் வந்து கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஆனால் நியூ டெல்லின்னு ஒன்று உருவாக்கும் போது ஏகப்பட்ட வக்ஃப் லேண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு தான் வந்து இவங்க செய்கிறாங்க. அதில் ஒரு 123 இடத்த ஐடென்டிஃபை பண்ணி இப்படி எடுத்துருக்கீங்க, இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது 1945 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் அது கை மாற்றப்படாமல் இருக்குது. அதை வந்து வக்ஃப் கேட்டதை இவங்க கொடுத்துருக்குறாங்க என்பதை விளக்கமாக சல்மான் குர்ஷித் வந்து இதை ஏற்கனவே அவர் வந்து மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், அவர் வந்து விளக்கமாக சொல்லியிருக்காரு. இப்போ 2013 இப்படி அயோக்கியத்தனமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு 2025 பார்லிமெண்ட்ல சொல்றீங்களே, இந்த அயோக்கியத்தனம் உனக்கு அன்னைக்கே தெரியும்ல. 2014 நடவடிக்கை எடுக்கலாமே. ஏதோ வக்ஃப் சொத்து இல்லாத ஒரு சொத்தை வக்ஃபுக்கு காங்கிரஸ்காரன் கொடுத்துட்டான் அப்படின்னா, இந்த 10 வருஷமா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கேள்வி கேட்டாங்களா? அதை அவங்க சொல்றத வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டால், அப்ப இந்த மாதிரி ஒரு பொய்யா அவதூறை வந்து பிரச்சாரம் செய்யறது இருக்கு இல்லையா, அது வாட்ஸ்அப் வதந்திகள் போன்ற வதந்திகளை நாடாளுமன்றத்திலே உட்கார்ந்து நேர பொய் பேசியிருக்கிறாரு கிரண் ரிஜிஜு, அமித்ஷா. ஆமா, இது நான் சொல்றது வந்து சில ரத்தினங்கள், இன்னும் எண்ணற்றது இருக்குது, சில ஹைலைட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நீங்க சொன்னது அவங்க சொன்ன பொய்கள். இப்போ எதிர்கட்சியினர் எழுப்பிய கேள்விகள் இருக்குல்ல, இந்த கேள்விகளை கண்டுக்காம அப்படியே கடந்து போனாங்கல்ல, அப்படிப்பட்ட கேள்விகள் என்ன? அது ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு. மிக முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, வக்ஃபுக்கு யார் கொடுக்கலாம் அப்படின்றது இஸ்லாமிய சட்டப்படி யார் வேணா கொடுக்கலாம். சொல்ல போனால் முதல்ல வக்ஃபுக்கு நபிகள் நாயகத்தில் கொடுத்ததே ஒரு யூதர் தான். சில பழத்தோட்டங்கள் கொடுக்குறாரு. அப்புறம் மதீனாவில் வந்து ஒரு கிணறு, அதை நல்ல தண்ணீர் கிணறு இன்னொருத்தர் வந்து கொடுக்குறாரு. அப்படி தொடங்குது. அப்போது இது யார் வேணால் கொடுக்கலாம் அப்படின்றது ஏதோ முஸ்லீம்களுக்கு செய்யப்படும் தனி சலுகை இல்லை. இந்தியாவின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம் மன்னர்கள் எண்ணற்ற கொடைகளை இந்து கோயில்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், மடங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல இந்து மன்னர்கள் இஸ்லாமிய மசூதிகளுக்கும் தர்காக்களுக்கும் கொடைகளை கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் ஹிஸ்டரி. ரெண்டு பக்கமும் டேட்டா வந்து நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்து முஸ்லீம் கொடுக்கக்கூடாது, முஸ்லீம் இந்து கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. அப்படி வந்து ஒரு கிளாஸ் வந்து கொண்டு வராங்க. அப்போ முஸ்லீமாக இருந்தால் கூட கொடுக்கலாமா அப்படின்னா அதில் ஒன்று, 5 வருஷம் ப்ராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கணும். இப்போ 5 வருஷம் ப்ராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கும். ப்ராக்டிசிங் முஸ்லீம்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி. 5 வேளை தொழணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ் யாத்திரை போகணும், நோன்பு வைக்கணும். ஆமா, இதெல்லாம் யார் செக் பண்றது? இதெல்லாம் இருந்தாதான் முஸ்லீமா? 5 வருஷமா இதெல்லாம் இவர் செஞ்சாரான்னு யார் செக் பண்றது? இதை வந்து அரசாங்கம் செக் பண்ண போதா? அரசாங்கம் என்ன பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறது? இப்ப திருப்பதி கோயில் உண்டியல்ல காசு போடுறவன்லாம் பிராக்டிசிங் இந்துவான்றது அப்புறம் இருக்கட்டும், யோக்கியனான்றதுக்கு ஏதாவது சர்டிபிகேட் இருக்குதா? என்ன, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சேகர் ரெட்டி இருக்கிறார் அங்க. அவர் எவ்வளவு பெரிய யோக்கியர்னு நமக்கு தெரியும். அவர் வந்து அந்த அறங்காவலர் குழுவிலேயே அவர் அதுக்கு கீழே உள்ள ஒரு பாடியில அவர் மெம்பரா இருக்கார். அப்போ இப்ப ஒரு இந்து என்ற முறையில் நான் ஒரு இஸ்லாமிய தோழர்களுக்கு, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி ஒன்று கொடுக்க நான் விரும்புறேன் அப்படின்னா, என் ரைட்டை பறிப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இல்லையா? ஒரு இஸ்லாமியர் இந்துவுக்கு உதவுவதற்கோ, ஒரு இந்து இஸ்லாமியருக்கு உதவுவதையோ தடுப்பதற்கு அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்ப இந்துவுக்கு அந்த உரிமை இல்லை. முஸ்லீமா இருந்தாலும் அவன் பிராக்டிசிங் முஸ்லீமா இருக்கணும். இந்த மாதிரி ஒன்று பண்ணிருக்கையே எப்படின்ற கேள்விக்கு பல பேர் கேலியா நக்கலா காரி துப்புற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வந்து எந்த பதிலும் இல்லை. இது ஆர்டிகிள் 25க்கு நேரடியாக எதிரானது. 2வது, நான் முஸ்லீமை வந்து நியமிக்கிறீங்களே, இது வந்து இந்து அமைப்பு இதில் வந்து செய்வீங்களா? சிக்கு குருத்வாரால செய்வீங்களா?
அப்படின்ற கேள்விக்கும் இவர்கள் பதில் சொல்லல. அதான் ஏற்கனவே சொன்ன பதில் என்னன்னாக்கா, அது யோக்கியமா அதை கண்காணிக்கணுன்றதுக்காக தான் நான் முஸ்லீமை போடுறோம் அப்படின்றது ஒரு பதிலே அல்ல. இது நீங்க வந்து ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுக்கும் அதை அமல்படுத்தணும்ல என்ற கேள்விக்கு வந்து அவர்களிடம் வந்து பதில் இல்லை. மூணாவது வந்து ஒர்க் பை யூஸ், அதை வந்து கேட்குறாங்க. அப்போ ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க என்ற கேள்விக்கு சைலண்ட். அதுக்கு வந்து அவர்களிடம் பதில் இல்லை. நாலாவது வந்து செக்ஷன் 107 ஏற்கனவே ஒர்க் ஆக்டில் இருந்தது. அதுக்கு பேர் லிமிடேஷன் ஆக்ட்னு பேர். பொதுவாக மதம் சாராத சிவில் சட்டத்தில் ஒரு இப்போ என்னுடைய சொத்துல 12 வருஷமா ஒருத்தர் 13 வருஷமா குடியிருக்கிறாரு, நான் அது எனக்கு அப்படி ஒரு சொத்து இருக்குன்னே தெரியாது, நான் 13வது 14 வருஷம் போய் என் ப்ராப்பர்ட்டி இப்போ அது அவருக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்டாக்க அவருக்கு அனுபவ பாத்தியதை அப்படின்னு ஒன்று இருக்குது. 12 வருஷத்துக்குள்ள நான் கிளைம் பண்ணணும் அப்படின்றது தான் லிமிடேஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த ஒர்க் ப்ராப்பர்ட்டிக்கு லிமிடேஷன் கிடையாது. ஏன் கிடையாது லிமிடேஷன்? இது ஒர்க் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் இல்லை, மற்ற மத சொத்துக்களுக்கும் வெவ்வேறு விதமாக அது வந்து வச்சிருக்கிறாங்க. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னால் வாய் வழியாக அல்லது ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் இப்படி வந்து அது இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒர்க் ப்ராப்பர்ட்டியில் பாதி வந்து ஒர்க் பை யூஸ், நாட் பை ரெக்கார்ட். அப்படி இருக்கும்போது அதுக்கு லிமிடேஷன் நீங்கள் கொண்டாந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்கிரமிப்பு யாராவது குடியிருக்கிறான் அப்படின்னா அவங்க வந்து ஏன் இடம் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். அப்போ அது கூடாது என்பதற்காக தான் அந்த 107 என்ற செக்ஷன் வந்து ஏற்கனவே இருக்குது. அந்த 107 நீக்கப்படுகிறதுன்னு முடிச்சுட்டாங்க சிம்பிளா. ஆமாம், நீக்கப்படுகிறதுனா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா இந்த லிமிடேஷன் ஆக்ட் வந்து அதுக்கு பொருந்தும் என்பது வரும். யார் யாரெல்லாம் வக்ஃப் நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்களோ அது அவங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் வரும். அப்போ இந்த இதுக்கும் பதில் சொல்லலை. அடுத்தது வந்து செக்ஷன் 40ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பவர் டு டிசைட் அப்படின்றது வக்ஃப் போர்டு கையில் இருக்கு. அது பொதுவாக வாட்ஸ்அப் வதந்திகளாக சங்கிகள் இதில் பரப்புறது என்ன அப்படின்னா, உங்க வீட்டாண்ட வந்து இல்லை உங்க நிலத்துல வந்து மனையில் வந்து நின்று குரான் ஓதிட்டு இது வக்ஃப் நிலம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா அது அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சட்டம் போட்டிருக்கிறான் காங்கிரஸ்காரன் அப்படின்ற ஒரு பொய்யை பரப்பிட்டு பொய்யை வந்து வாட்ஸ்அப் வதந்தியில. இது ரொம்ப மட்டமான வதந்தி. மற்றபடி பொதுவாக அதை நாகரிகமா சொல்றதுன்னாக்கா ஒரு இடம் வந்து வக்ஃப் இடம் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் வக்ஃப் போர்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது அவ்வளவுதான். அப்படி இதை மேலோட்டமா பார்த்தாக்கா அப்படிதான் போல அப்படின்னு இருக்கும். ஒரு இடத்த வக்ஃப் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இப்போ நான் சொன்ன வக்ஃப் பை யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஆதாரங்கள் இல்லை, யாரோ ஒருத்தர் குடியிருக்கிறார், ஆனால் இதை பற்றி ஆதாரங்களுக்கு போய் தரவுகளை வந்து விசாரித்து பார்க்கும்போது அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு தெரிய வருது. அப்படி ரீசனபிள் கிரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் இவங்க அதை சொல்ல முடியும். நினைச்சதெல்லாம் போய் வக்ஃப் அப்படின்னு வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அப்படி ஒரு சித்திரத்தை இவர்கள் உருவாக்குறாங்க. இப்போ இந்த சட்டத்துக்கு வந்து முன்னால் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி இது நீங்கள் வெப்சைட்டில் போய் வந்து பார்க்கலாம். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அண்ட் ஓவர்வியூ ஆஃப் த ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்பில் இதில் இருக்குது, மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில். செக்ஷன் 40 of the Waqf Act has been widely misused to declare private properties as Waqf properties. பல தனியார் சொத்துக்களை வக்ஃப் சொத்து என்று அறிவித்து விடுவதற்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸ் வந்து பரவலாக செய்யப்படுகிறது. அப்போ அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த 40 வந்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எவ்வளவு பரவலாக செய்யப்படுது அவங்களே சொல்றது கவர்மெண்ட்ல. ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன் அவுட் ஆஃப் 30 ஸ்டேட்ஸ், 30 மாநிலங்களில் இருக்கிற வக்ஃப் போர்டில் 8 ஸ்டேட் இதை பற்றி நாங்கள் விவரம் கேட்டோம், கொடுத்துருக்காங்க. 8 ஸ்டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 states where 515 properties have been declared as waqf under section 40. 8 மாநிலங்கள் மொத்த இந்தியாவில் 515 ப்ராப்பர்ட்டியை இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வக்ஃப் போர்டு கிளைம் பண்ணியிருக்குது. இதான் நாங்கள் வந்து இந்த 40 நீக்குவதற்கான நியாயம். ஓகே, இது அப்படியே நான் திருப்பி போடுறேன். இன்னொரு பக்கம் நாங்கள் என்க்ரோச்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு அப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ என்க்ரோச்மெண்ட் இருக்குன்னு சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் சொல்லியிருக்குது. அட்லீஸ்ட் 58,889 என்க்ரோச்மெண்ட் இருக்குது. இட்ஸ் அ க்ரோயிங் சேலஞ்ச். 58,889 இடம் பிறரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது, வக்ஃப் நிலங்கள். ஆமா, ஆக்கிரமிப்புக்கு உள்ளான வக்ஃப் நிலம் 58,889. ஆனா வக்ஃப் போர்டு கிளைம் பண்ணது 515. இப்போ நியாயமா என்ன வரணும், இந்த என்க்ரோச்மெண்ட்ல இருந்து வக்ஃப் நிலத்தை மீட்பதற்கு ஏற்ற வகையில் சட்டத்தை வலுப்படுத்தினா அது யோக்கியமான வேலை. 40 இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிருக்கணும். ஆமா, அதுக்கு மாறா என்ன செய்யறாங்கன்னா 40 எடுக்கிறாங்க. இப்போ 40 அப்படி பண்ண முடியாது என்பதற்கு 2022 ஜஸ்டிஸ் ஹேமந்த் குப்தா ராமசுப்ரமணியன் தீர்ப்பு ஒன்று இருக்கு.
ஆந்திரா கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ப்ராப்பர்ட்டியை வந்து வச்சிருக்கிறாங்க. வக்ஃப் போர்டு அதை வந்து கிளைம் பண்ணுது. செக்ஷன் 40 வந்து கிளைம் பண்ணுது. செக்ஷன் 40 கிளைம் பண்ணுறதுக்கு ரீசனபிளான விளக்கம் சொல்லணும். அப்படி விளக்கம் சொல்லாமல் நீங்கள் அதை வந்து கிளைம் அதை வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புலேயே இருக்குது. அதனால 40 சொன்னாக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படின்றது அந்த அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. அடுத்து ரொம்ப முக்கியம், இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மக்களவையில நடந்த விவாதத்தின் போது ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி பல்வேறு கேள்விகள் எழுப்பினாங்க. அதுல ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் எழுப்பிய கேள்விகள், அந்த கேள்விகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை? அவர் வந்து எசென்ஷியலா சாராம்சமாக அதன் அடித்தளத்தை உழுக்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பினார். நீங்க வந்து ஒரு 5 காம்போனன்ட்ஸ் மேலதான் இந்த சட்டம் நிக்குது. ஒன்று வந்து டெஃபனிஷன் ஆஃப் வக்ஃப். வக்ஃப் என்னன்றதை நீ டிசைட் பண்ற. இப்போ எது வக்ஃப் அப்படின்றத இஸ்லாமிய சட்டம் சொல்லுது. ஆர்டிகிள் 25, 26 அடிப்படையில் ஆர்டிகிள் 25, 26 அடிப்படையில் ஒரு மத உரிமை, மத நிறுவனங்களை பராமரிக்கும் உரிமை, இது ரெண்டும் வந்து இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க சொல்றது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீ வக்ஃப்ன்றதை நீ எப்படி டிஃபைன் பண்ற அப்படின்னு சொன்னாக்கா, நான் முஸ்லீம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாமிய சட்டத்தில் இல்லை. நீ புதுசாக ஒன்று கொண்டு வர. முஸ்லீம் கொடுக்கலான்னு இருக்குது. கொடுத்த முஸ்லீம் எல்லாம் 5 வேளை தொழுகிறவனா, ஹஜ் யாத்திரை போனவனா அப்படின்னு யாரும் இது வரைக்கும் கேட்கல. அந்த கிளாஸை இப்போ நீ அறிமுகப்படுத்துற. அப்போ என்ன செய்யற அப்படின்னாக்கா, நீ வந்து இதுக்குள்ள வர ஆமா, எது வக்ஃப்னு தீர்மானிக்கிறதுக்கு, யார் வக்ஃபை கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு நீ வந்து வர்ற. இது வந்து நேராக ஆர்டிகிள் 25 தலையிடுவது அப்படின்னு அதை சேலஞ்ச் பண்றாரு. ரெண்டாவது வந்து ரிமூவல் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு இதுல நீ சொல்ற. அது நீ செய்திருக்கிற திருத்தங்கள் அடிப்படையில் எப்படி வருது அப்படின்னு சொன்னா அதை கைப்பற்றுவதற்கான முயற்சி. அதாவது ரிமூவல் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் என்ற பெயர்ல வந்து அந்த இடத்த வந்து யாருடைய என்க்ரோச்மெண்ட் அது நீ வந்து அவங்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை மற்றவங்க என்க்ரோச் பண்ணிட்டாங்க, அதை எடுக்கிறேன்ற பேர்ல நீ உள்ள வர்ற. இது அடுத்தது. ஏன் அதை சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, எது என்க்ரோச்மெண்ட் எது என்க்ரோச்மெண்ட் இல்லை, எது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி எது ப்ராப்பர்ட்டி இல்லை என்று டிசைட் பண்ற அதிகாரம் சர்வே கமிஷனரிடம் இருந்து மாற்றி கலெக்டர் கைக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நீ வந்து கலெக்டர் சொல்லிட்டாக்க இது அரசாங்க நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சது. மூணாவதா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த இடங்கள்லாம் சர்வே பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக தான் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரோம். நீ வந்து சுப்ரீம் கோர்ட்ல இப்போ தான் பெட்டிஷன் போட்டிருக்கிற 90% வக்ஃப் லேண்டு சர்வே பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு. இப்போ அதை ஒரு காரணமாக சொல்றீங்க அப்படின்னு அதையும் டிமாலிஷ் பண்ணிட்டாரு. நாலாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு பண்ணணும். இது வரைக்கும் அப்படி இருக்கிறத வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பதிவு பண்ணணும். நீ பதிவு பண்ணணும்னு சொல்றதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு என்கம்பரன்ஸை கிரியேட் பண்ணிடுறாங்க, வில்லங்கத்தை கிரியேட் பண்ணிட்டாக்கா அதை வந்து இழுத்துட்டு கிடக்கலாம். அதுதான் வந்து உன்னுடைய அது வக்ஃப் பை யூஸை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறதும் பதிவு பண்ணணும்னு சொல்றதும், இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனை என்னன்னு புரியும். அதை ரைஸ் பண்றாரு. ஐந்தாவதா என்ன சொல்றாரு, அந்த ஸ்டேட் போர்டு அதனுடைய அதிகாரம், அதை பற்றிய விஷயம். ஒன்று நான் முஸ்லீம் மெம்பரை உள்ள கொண்டு வர்றது, ரெண்டாவது செக்ஷன் 40 வந்து எடுத்தாச்சு, அதனால அது வந்து ஃபுல்லா பல்ல பிடிங்கியாச்சு. இன்னொன்று இதுக்குள்ள இருக்கிறது வந்து இது கன்கரண்ட் லிஸ்ட்ல உள்ளது வக்ஃப்ன்றது. அதுல வந்து இப்போ ஒரு சென்ட்ரல் ஆக்ட் போட்டிருக்கிறாங்க. இப்போ மாநில அரசு இதுல சட்டம் இயற்ற முடியுமா? இயற்றலாம். ஒருவேளை இப்போ தமிழ்நாடு அமைச்சரவையில் ஸ்டாலின் வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு இல்லையா, சரி இதை ஒத்துக்க முடியாதுப்பா இந்த சட்டத்தை அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ரவி அது மேலே ஏறி உட்காந்துக்குவார். அல்லது ரவி அனுப்புனாக்க குடியரசுத் தலைவர் அதை வந்து கிடப்பில் போட்டுருவாங்க. அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்குது. ஆனால் இந்த சட்டம் பத்தாது, இதோட கொடூரமாக இருக்கணும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் விரும்பி அப்படி ஒரு திருத்தம் செஞ்சாக்க அதுக்கு வந்து உடனே ஒப்புதல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றதுல மாநில உரிமை எங்கே மதிக்கப்படும் எங்கே மதிக்கப்படாது என்பதை நம்ம புரிஞ்சு, இது இப்போ அவர் சொல்லலை, அந்த பாயிண்ட்ல இருந்து நான் அதை விளக்கி சொல்றேன். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்றாரு, செக்ஷன் 3C அப்படின்றது இந்த சட்டத்தில் ஒன்று வந்துருக்குது. அது என்ன சொல்லுதுன்னாக்கா, இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்னரோ அல்லது அதன் பின்னரோ ஒரு நிலம் அரசாங்கத்தின் கையில் இருந்தால் அது வக்ஃப் நிலமாக கருதப்படாது, அரசு நிலமாகவே கருதப்படும். வக்ஃப் நிலமாக இருந்தாலும்னு சொல்லல, ஒரு நிலம் இருந்தால்
அது வந்து அரசு நிலமாகவே கருதப்படும். யாரால் கருதப்படும்னு கேட்கிறாரு. இதை டிசைட் பண்றது யாரு? இதை டிசைட் பண்றது யாருன்னா அரசு. இதை சொல்லிக்கிறதுக்கு என்னதுக்கு அப்புறம் அரசு, நீ தான் பார்ட்டி, இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது நீ, எனக்கு நானே நீதிபதி அப்படின்றத வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து என்க்ரோச்மெண்ட்டை தடுத்து இதை எல்லாத்தையும் கைப்பற்றி ஏழைகளுக்கு பயனுள்ளது மாதிரி பண்ணணும். பணக்காரங்க சையது முஸ்லிம்ஸு, அஷ்ரஃப் முஸ்லிம்ஸ் தான் வந்து இதை அனுபவிக்கிறாங்க, பஸ்மண்டா முஸ்லிம்ஸு ஏழைகளுக்காக நாங்கள் வந்து இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. என்க்ரோச்மெண்ட் எடுக்கிறது தான் என்னுடைய நோக்கம். அப்போ என்க்ரோச்மெண்ட்டை எடுக்கிறது ஒருத்தனுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்யணும்? என்க்ரோச்மெண்ட்டுக்கு இதுக்கான தண்டனையை வந்து கடுமையாகணும். ஆனால் ஏற்கனவே என்க்ரோச்மெண்ட் வந்து ஒரு சிறை தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தது. அது இல்லாமல் பெனல்ட்டியும் இருந்தது, தண்டத்தொகையும் இருந்தது. இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னாக்கா பெயிலபிள் அஃபென்ஸு, அதுக்கு வந்து சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட். சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்னா என்ன, பெயிலபிள் அஃபென்ஸ்னா என்ன, ஸ்டேஷன்லேயே விட்டுறலாம் பெயிலில். இப்போ இதை மாற்றிருக்கிறதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியுது? ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட், யார் வேணா ஆக்கிரமிக்கலாம். ஸ்டேஷனுக்கு நம்மளால வந்து சொல்லுவார், எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ அதை உடனே வெளியே விட்டுருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்கான அமெண்ட்மெண்ட் தான் இது செய்யப்பட்டிருக்கு. இதை வந்து அவர் தொகுத்து சொல்றாரு. எல்லாருமே எதிர்பார்க்கறது இதுல எல்லாமுமே கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன், அரசியல் சாசனத்தை மீறி இந்த சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உச்சநீதிமன்றம் ஒரு நிவாரணம் கொடுக்கும்ன்ற கடைசி நம்பிக்கை சிலருக்கு இருக்கிறது. ஸோ அந்த வகையில உச்சநீதிமன்றம் நிவாரணம் தருதா தரலையான்ற கேள்வியை நான் உங்ககிட்ட முன்வைக்கல. எந்த வகையில் இது அரசியல் சாசனத்தை மீறி இருக்கிறது? அரசமைப்பு சட்டத்தை மீறியது, அதனால கோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படின்னு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. நேற்றுக்கு அறிவிச்சிருக்காரு. என்ன செக்ஷன்ஸ்னு பார்ப்போம். முதல்ல வயலேஷன் ஆஃப் ஆர்டிகிள் 25 அப்படின்றத நான் சொன்னேன். எது வக்ஃப் என்பதையே தீர்மானிப்பது அப்படின்றது இருக்கு. ஆர்டிகிள் 26. இப்போ 26 எப்படி வந்து மீறுது அப்படின்னு சொன்னாக்கா, இதை நிர்வாகம் செய்கிற வக்ஃப் போர்டுடைய உரிமை இருக்குல்ல, அதில் நான் முஸ்லீம்ஸை கொண்டு வந்து நியமிக்கிறதும் அதனுடைய அதிகாரத்தை பிடுங்குவதிலிருந்தும் ஆர்டிகிள் 26 வந்து இது மீறுகிறது. இதில் நீங்கள் ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கணும். 26 அடிப்படையில் தான் தீட்சிதர்களுக்கு சிதம்பரம் கோயில் கொடுத்துருக்குது. அந்த கோயிலை வந்து உரிமை அதை பராமரிக்கிற உரிமை தீட்சிதர்கள் நாங்க தனி டினாமினேஷன், அதாவது ஒரு மத பிரிவு, நாங்க இந்துவில் இல்லாத ஒரு மத பிரிவு அப்படின்னு சொல்லி அந்த கோயில் அவங்க கட்டினதா இல்லை. ஒரு டினாமினேஷனல் டெம்பிள் அப்படின்னாக்கா தட் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் மெயின்டைன்ட் பை தம் அப்படின்றத சட்டம். அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணல அதை, ஆனா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்க வந்து இஸ்லாமியர்களால் கொடுக்கப்பட்ட, இஸ்லாமியர்களுக்கு உரிய ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை பராமரிக்கிற அதிகாரம், அதை நிர்வாகம் செய்கிற அதிகாரம் நான் முஸ்லிம்ஸ்கிட்டையும் அரசுகிட்டையும் கொடுக்கப்படுகிறது, கலெக்டர்கிட்டையும். அதுதான் ஆர்டிகிள் 26 வயலேஷன். அடுத்தது வந்து ஆர்டிகிள் 20. அது வந்து கேரண்டீஸ் மைனாரிட்டிஸ் த ரைட் டு செல்ஃப் மேனேஜ் தர் இன்ஸ்டிடியூஷன். அந்த அட்டானமியை வந்து இது செல்ஃப் மேனேஜ் அப்படின்றத வந்து எடுத்துருது. அடுத்தது இந்த 5 வருஷ லாயல்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஆர்டிகிள் 14 அதுக்கு எதிரானது, அது வந்து ஆர்பிட்ரரி. அடுத்தது ஆர்டிகிள் 25க்கு எதிரானது. அடுத்தது இந்த வக்ஃப் பை யூசரை எடுத்துருக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஆர்டிகிள் 29க்கு எதிரானது. ஆர்டிகிள் 29 என்பது என்ன? ஆர்டிகிள் 29 ப்ரொடெக்ட்ஸ் மைனாரிட்டி ட்ரெடிஷன்ஸ். அப்போ இந்த ட்ரெடிஷன் அப்படின்றதுல இதை எப்படி கொடுக்கறது அப்படின்றது ஒரு ட்ரெடிஷன். இது வாய் வார்த்தையாக கொடுக்கறது, சொல்றது, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ட்ரெடிஷனை வந்து இது ரெக்கக்னைஸ் பண்ணாம நிராகரிக்குது அப்படின்றது. அடுத்தது வந்து மாநில உரிமையை மீறுவது, அதை நம்ம ஏற்கனவே பேசணும், கன்கரண்ட் லிஸ்ட்டை இது பண்ணுறது. அடுத்தது வந்து இப்போ பட்டியல் போட்டுக்கலாம். ஆர்டிகிள் 25, 26, 29, 30 அது வந்து மைனாரிட்டி ரைட்ஸ். ஆர்டிகிள் 246 அது வந்து ஃபெடரலிசம். ஈக்குவாலிட்டி வந்து ஆர்டிகிள் 14. இதெல்லாம் வந்து மீறுது, அதை மீறுது, இதை மீறுதுன்னா மொத்த அரசமைப்பு சட்டமுமே இவங்க புதுசாக ஒரு அரசமைப்பு சட்டம் வச்சு பல பேருக்கு இப்போ சந்தேகம், பாசிசம் வந்துருச்சா வரலையா, கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, பார்லிமெண்ட் இருக்குல்ல, தேர்தல் நடக்குது இல்லை, கோர்ட்டு இருக்குது இல்லை, அதனால வந்து நம்ம சொல்ல முடியாதுன்ற சந்தேகம் பலருக்கு இருக்குது. அதை வந்து எப்படி அவங்க வந்து இது நேராக புல்டோஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. ஏற்கனவே காஷ்மீர் அந்த ரத்து செய்ததாக இருக்கட்டும், சிஏஏ கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அல்லது மாநில பட்டியலில் இருக்கிற விவசாயம்
என்பதில் 3 சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுவாக இருக்கட்டும். இது எதுலேயும் சுப்ரீம் கோர்ட் வந்து நிவாரணம் அளிக்கல, இதில் நிவாரணம் கொடுக்கும் என்று நம்புவோம், நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கலாம். இது சட்ட ரீதியாக இருக்கிற அரசமைப்பு சட்டம் மீறல். இது கோர்ட்டுக்கு போவோம். இது நேரடியாக இப்போ நியாயமாக என்னன்னு கேட்டால், இவ்வளவு கிளாரிங்கான வயலேஷன் இந்த இடத்துல ஒன்று நான் ஒப்பிட்டே ஆகணும். இது வந்து உலகமே ஒத்துக்கும். இது ஏன்னா எந்த கேள்வியும் அவங்க பதில் சொல்லலை. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இது வயலேஷன் கிடையாது அப்படின்னு பேசலாம். ரவிசங்கர் பிரசாதெல்லாம் இருந்தார், பழைய சட்ட அமைச்சர், இவங்கெல்லாம் சொல்லலாம். மேக்வால் சட்ட அமைச்சர், அவங்கெல்லாம் யாரும் பேசலை. நான் ஒன்று கேட்குறேன், நம்ம இங்கே கோவிலில் அனைசாதி அர்ச்சகர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ போயிட்டு ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இதை போட முடியாமல் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக முறையிடுவது இல்லை, ஒரு வழக்கில் அப்பீல் போகிறதில்லை. ஆர்டிகிள் 32 அது அது என்னன்னாக்கா, irreparable damage to my fundamental right. ஆர்டிகிள் 25 நீங்கள் இதை விட்டீங்க அப்படின்னா நாங்கள் செத்து அழிஞ்சே போயிடுவோம், இந்து மதமே இருக்காது. என்ன எதை பண்ணாங்க, சூத்திரர்களை அர்ச்சகர்களை நியமித்தால் அப்படின்ன உடனே சரி இருக்கட்டும், அப்போ ஸ்டேட்டஸ் கோ, இந்த பெட்டிஷனை அட்மிட் பண்ணி ஸ்டேட்டஸ் கோ கொடுத்து நியமனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறது 2 வருஷம் ஆக போகுது. சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சிருக்குது. அப்போ அது அவ்வளவு அவசரமான ஒரு கொடுக்கத்தக்க பிரச்சனை. இப்போ இதுக்கு ஒருத்தர் நாளைக்கு பெட்டிஷன் போட்டாக்கா நாளைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டே கொடுக்குமா இந்த வக்ஃப் சட்டத்துக்கு உச்ச நீதிமன்றம் என்பதை ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுதான் பொலிட்டிக்கலாக உள்ள இஷ்யூ. அதர் தன் தட், அதற்கு வெளியே அதை காட்டிலும் பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறது அரசியல் ரீதியான பிரச்சனை. இப்போ முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பிடிங்குவாங்க, அது ஏற்கனவே பாதி ஆக்கிரமிச்சு தான் வச்சுருக்குறாங்க. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டில் ஒரு செய்தி இருக்குது, நகர்ப்புறத்தில் இருக்கிற முஸ்லீம்களில் 40% சுய தொழில் செய்பவர்கள். சச்சாரே என்ன சொல்கிறாருன்னா, ஏயா இவ்வளவு சொத்து கிடக்குது, இதை ஒழுங்காக பார்க்கலாம், மொத்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியிலேருந்து 200 கோடி ரூபா தான் வருமானம் வருதான். நீங்கள் எவ்வளோ ஏக்கர்ன்னு சொன்னார், 9.4 lakh ஏக்கர்ஸாக நோ இருக்குது, வருமானம் வந்து 200 கோடி ரூபா. இது என்ன அநியாயமாக இருக்குது, ரொம்ப குறைவாக ஒரு 7% போட்டால் கூட 12,000 கோடி வரணும். இதை வச்சாவது அந்த ஏழை முஸ்லீம்களுக்கு ஏதாவது செய்யலாம் இல்லையா, தலித்துகளோட மோசமான நிலையில் இருக்கிறாங்களே அப்படின்னு சச்சார் எப்போ சொல்கிறாரு, 2006-07 அவர் சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ப்ராப்பர்ட்டி போகுது, அதை கொடுக்கலாமே அப்படின்றதுலேருந்து பிஜேபி புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஓஹோ இவ்வளோ சொத்து இருக்குதா, இதை எடுத்துரும். அதாவது முஸ்லீம்களை வாழ விடாமல் செய்வது. அதாவது பார்லிமெண்ட்டில் மெம்பர் கிடையாது, சட்டமன்றத்தில் மெம்பர் கிடையாது, அரசு அதிகாரத்தில் கிடையாது, ப்ரொபோர்ஷனலாக இல்லை என்பதையெல்லாம் சச்சார் ஏற்கனவே பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் வேண்டாம் பாவம், எதுவுமே வேண்டாம், சுயதொழில் செய்கிறதுனா என்ன, நாங்களே கையை ஊனி வந்து எப்படியோ பொழைச்சிக்கிறோம் அப்படின்றது தான் சுயதொழில் அப்படின்றது. அப்படி வாழ விடாமல் செய்கிறதுக்கு தான் கறிக்கடையை மூடு, மாட்டுக்கறி கொண்டு போகிறான், எச்சி துப்பி வந்து கொடுக்குறானுங்க. அந்த யாத்திரை போகிற வழியில் முஸ்லீம் கடை இருந்தாக்கா மூடணும், ராமநவமி இன்னைக்கு கடையை மூடணும், அப்புறம் லவ் ஜிஹாத்து, இதுக்கு பேர் இப்போ லேண்ட் ஜிஹாத், வக்ஃபுக்கு பேர். இப்படி வந்து சுயமாக வாழ விடாமல் வந்து தடுக்கிறாங்க. அதை இன்னொரு எல்லைக்கு கொண்டு போகிறது தான் இந்த வக்ஃப் பில்லுடைய நோக்கம். இப்போ ஒரு மசூதியை சுற்றி இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் நெருங்கி வாழும் இடங்களில் இருக்கக்கூடிய வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க, குடியிருப்புகளில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அதிலிருந்து பிடுங்கி எறிந்து அந்த இடத்தை வந்து ஆக்கிரமிப்பது அப்படின்றது வந்து நோக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து பெண்டிங் இருக்குது. பாபர் மசூதி இடிப்புக்கான முஸ்தீபுகள் நடந்து கொண்டு இருந்த போது 91 நரசிம்மராவ் ஒரு சட்டம் கொண்டு வராது, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு பேர். அது என்ன பொருள்னாக்கா, இது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது பாபர் மசூதி, இதை தவிர நாட்டில் வேற எங்கேயும் இந்த பிரச்சனையை எழுப்பக்கூடாது. 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு இடம் கோயிலாக இருந்தால் கோயில், மசூதியாக இருந்தால் மசூதி, சர்ச்சாக இருந்தால் சர்ச், அன்னைக்கு அவர் பண்ணார் இவர் பண்ணாருன்னு இந்த பிரச்சனையை வந்து கிளப்பக்கூடாது அப்படின்றது தான் அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை சேலஞ்ச் பண்ணி நிறைய பேர் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. சரியா, அதுக்கு இன்னும் கவுண்டர் வந்து கவர்மெண்ட் போடாமையே இருக்குது. அது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் அரசாங்கம் வந்து பதில் சொல்லலை. ஆமா, நியாயமா என்ன சொல்லணும்,
சட்டம் கரெக்டு தான் அது அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதை சொல்லாமல் இருக்கிறாங்க. சொல்லாமல் இருக்கும்போதே தான் ஞானவாபி மசூதியில் பிரச்சனை கிளப்புறாங்க, மதுராவில் கிளப்புறாங்க, அங்கே சம்பல் மாஸ்கில் கிளப்புறாங்க, அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வக்ஃபு சட்டம் வந்த பிறகு என்ன வருது அப்படின்னு சொன்னாங்க, ஒரு வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை ஒரு சிவில் டிஸ்பியூட்டாக, ஒரு நிலத்தகராறாக எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து இது வழங்குது. அப்போ பிஜேபியோட நிலைமை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இந்து முஸ்லீம்னு சொல்லி இப்போ எந்த இடத்துலையும் இந்துக்களை களத்தில் இறக்கி இஸ்லாமிய மக்களை அடிக்கிறது இருக்கு இல்லையா, அது எங்கேயும் அநேகமாக நடக்கலை. இவங்களுடைய காலாட்படைகள், ரவுடிகள், பொறுக்கிகள் அவங்கள இறக்கி தான் செய்ய வேண்டியிருக்கு. இதை பிரச்சாரம் பண்ணி இப்போ போன தேர்தலில் கூட மாட்டை பிடிங்குவாங்க, இதை பிடிங்குவாங்கன்னா பேசினார் பிரதமர். ஆனால் எதை பேசியும் அயோத்தியிலேயே தோக்குற மாதிரி ஆயிடுச்சு. அது பெரிய அவமானம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கு என்ன பொருள்? ராமர் கோயிலை கட்டினா அப்படியே கவுத்துடலாம்னு நினச்சா அந்த ஊர்லேயே பிடிங்கிட்டு போயிடுச்சு. அப்போ இந்துக்கள் மத்தியில் அது போனி ஆகலை. அப்போ இந்துக்களை கடவுள், மதம் அல்லது முஸ்லீம் அபாயம் இதை சொல்லி அவங்கள மத உணர்விலிருந்து மத வெறிக்கு கொண்டு வர முடியாது. என்ன செய்யலாம்னா சொத்து வெறியை ஏற்படுத்தலாம். சொத்துனாக்கா அண்ணன் தம்பியே வெட்டிக்கிறானுங்க இல்லையா? அப்போ ஒரு இடம் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அது நியாயமா அநியாயமா, கேட்கலாமா கூடாதா என்பதை காட்டி, பரவாயில்ல இப்படி ஒரு இடம் கிடைச்சா நல்லது தானே, ஒரு கிரவுண்டு கிடைச்சா அந்த வேணாங்குதா சிட்டியில் அப்படின்னு சொல்லி ரவுடிகளை, பேராசை பிடித்தவர்களை, அறம் கொன்ற நபர்களை, நீதி உணர்வு இல்லாதவர்களை, அதாவது இந்து சமூகத்தில் யார் கழுசடைகளோ அவங்களெல்லாம் திரட்டி, வா இங்கே இடம் இருக்குது பிடிக்கலாம் என்று தூண்டிவிட்டு ஒரு மோதலை உருவாக்கி அதை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்ற முடியும். இது இல்லாமல் இந்த வக்ஃபு சொத்துகள், கோயில் நிலங்கள், இப்போ திருச்செந்துறை அப்படின்றத பற்றி நம்ம கிரண் ரிஜிஜு பேசினார். அது பொய் என்பதை ராஜா அம்பலப்படுத்தினார். திருச்சி மாவட்டத்தில் திருச்செந்துறைன்ற ஊரில் ஒரு கோயில் இருக்குது, பழமையான கோவில். அங்கே அந்த கிராமமே எனக்கு சொந்தம் அப்படின்னு வக்ஃபு சொல்கிறாங்கன்னு ரிஜிஜு பேசினார். இது பச்சை பொய். ஜேபிசியிலேருந்து நேராக போனோம், அங்கே இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு, கலெக்டர் எல்லாரும் அப்பியர் ஆனாங்க. எங்கள் முன்னால் அப்பியர் ஆகி அது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 300 சொச்சம் ஏக்கர் நிலம் அது வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, மிச்சம் உள்ளது கோயிலுக்கு உள்ளது. இப்போ வக்ஃப் ப்ராப்பர்ட்டியிலையும் உழவர்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க பாரம்பரியமாக, கோயில் நிலத்திலையும் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் பிஜேபி எதை எழுப்புகிறது என்றால் இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இதை மட்டும். இதை கிளப்புறதுக்கு வந்து மத்திய அமைச்சர் இந்த சோபா கரந்தலஜியை கூப்பிட்டு வந்து, அந்த அம்மா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா பூரா 38 லட்சம் ஏக்கர் இருக்கு வப்புக்கு, வாய்க்கு வந்தது. இந்த கிராமன்றது வந்து காலி பண்ணது இல்லைன்னு நிரூபணமாகி ஜேபிசி போய் ரெக்கார்டில் இதாக இருக்குது. ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறாரு பார்லிமெண்ட்டில், கிராமமே வந்து வச்சிருக்கிறாங்க. அதனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கோயிலுக்கு சொந்தமான நிலம் யாராவது ஆக்கிரமித்திருந்தால் அதை சேகர் பாபு மீட்கிறார். போய் ஆக்கிரமித்திருப்பவர்கள்லாம் முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ இல்லை, எல்லாம் வந்து இந்துக்கள் தான். அந்த கோயில் நிலத்தை இன்னும் இருக்குது, நிறைய மீட்கணுன்றது தான் இந்து முன்னணியுடைய கோரிக்கை. அப்போது இந்து என்டோமெண்ட்டுக்கு, அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களை யாராவது வச்சுருந்தாக்க அதை மீட்கலாம் என்பது ஒரு நியாயம் என்றால், வக்ஃபு நிலத்தில் யாராவது இருக்கிறாங்கன்னா, அது இருக்கிறவங்க முஸ்லீமாக இருந்தா என்ன, இந்துவாக இருந்தா என்ன, கிறிஸ்டியனாக இருந்தா என்ன, அதை மீட்கலாம் என்பதும் ஒரு நியாயம்தான். ஆனால் இங்கே போகும்போது அதை இந்து முஸ்லீம் மோதலாக மாற்றுகிறார்கள் அப்படின்றது தான் நாம் பார்க்க வேண்டியது. அப்போ இந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனையை வைத்து தூண்டக்கூடிய கலகத்துக்கு மதச்சாயம் பூசுவது அப்படின்றதும் இதில் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னாக்கா, இதற்கு இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் வரைக்கும் இப்படி ஒன்று நடந்தாக்கா அது சட்ட விரோத நடவடிக்கையாக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, சட்டமே அதுக்கு பாதுகாப்பாக இருக்கு. இந்த கிரிமினல் நடவடிக்கை எப்படி லவ் ஜிஹாத் எப்படி சட்டமாக்கப்பட்டதோ, எப்படி மத மாற்றம் என்பது அது சட்டமாக்கப்பட்டதோ, எப்போ மாட்டுக்கறி உணவு சட்டமாக்கப்பட்டதோ, அப்படி எல்லா கிரிமினல் நடவடிக்கைகளையும் பிஜேபி கவர்மெண்ட் சட்டமாக்குவதை போல, இல்லீகல் பூரா லீகலாக மாற்றப்படுவதை போல இந்த விஷயத்தையும் அவர்கள் லீகலாக மாற்றியிருக்கிறார்கள். அதனால் இது அபாயம் என்பது நாடு முழுதும் எங்கெங்கெல்லாம் பாபர் மசூதி பிரச்சனை வெடித்து கிளம்பும் என்பது தெரியாது. அந்த வகையில் இந்த விஷயத்தை பார்க்கணும். மத நல்லிணக்கத்தையும் மத ஒற்றுமையையும் நேர்மையையும் பராமரிக்க வேண்டியது பெரும்பான்மை சமூகத்தின் கடமை. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.